ஐபிஎல் மெகா ஏலத்தில் அதிக விலைக்கு போன 12 வீரர்கள் லிஸ்ட். ஐபிஎல் 18வது சீசனுக்கான மெகா ஏலம் நடைபெற்று வருகின்றது. இதில் 12 முக்கிய வீரர்களை தேர்வு செய்து இரு குழுக்களாக பிரித்து ஐபிஎல் நிர்வாகம் ஏலமிட்டனர். இதில் முதல் குழுவில் ரிஷப் பந்த், ஷ்ரேயஸ் ஐயர், பட்லர், ஹர்ஷத் சிங், மிச்சல் ஸ்டார்க், ரபேடா போன்ற வீரர்கள் இடம் பிடித்திருந்தனர். இவர்கள் எல்லோருமே அதிக விலைக்கு தான் ஏலம் போனார்கள். ஹர்ஷ்தீப் சிங் 18 கோடிக்கு பஞ்சாப் அணி வாங்கியது. ரபேடாவை குஜராத் அணி 10 கோடிக்கு வாங்கியிருந்தது. 11.75 கோடி மதிப்பில் மிச்சல் ஸ்டார்க்கை கொல்கத்தா அணி வாங்கியிருந்தது. ஷ்ரேயஸ் ஐயரை 26.75 கோடிக்கு பஞ்சாப் அணி வாங்கியது. ரிஷப் பந்தை தான் அதிக விலைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வாங்கியிருந்தது. இந்த அணி 27 கோடி ரூபாய்க்கு ரிஷப் பந்தை வாங்கி அசத்தி இருந்தது. இதனால் இரண்டாவது செட் வீரர்கள் மீதும் அதிக எதிர்பார்ப்பு உருவானது. முதல் செட் வீரர்களுக்கு அதிக ஏலம் கொடுத்துள்ளதால் குறைவான பணமே எல்லா அணியிடமும் இருந்தது. முகமது ஷமியை சன்ரைஸ் அணி 10 கோடிக்கு வாங்கியது. டேவிட் மில்லர் 7.50 கோடிக்கு லக்னோ அணி வாங்கியது. சஹாலை பஞ்சாப் அணி 18 கோடிக்கு ஏலம் எடுத்திருந்தனர். முகமது சிராஜை குஜராத் டைட்டன்ஸ் அணி 12.25 கோடிக்கு ஏலம் எடுத்திருந்தனர். லியோன் லிவிங்ஸ்டன் 8.57 கோடி ரூபாய்க்கு ஆர்சிபி அணி வாங்கியது. கடைசியாக KL ராகுல் ஏலத்திற்கு வந்தார். ஏற்கனவே பல வீரர்களை வாங்கியுள்ளதால் KL ராகுல் வாங்க அதிக அளவில் பணமில்லை. இதனால் 14 கோடிக்கு டெல்லி கேப்டன்ஸ் அணி ஏலம் வாங்கியது.